இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு இட்லி மாவு ப்ரீமிக்ஸ் வச்சு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கூட உப்பு போட்டு நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்துச்சு, எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம இட்லி மாவுக்கு எப்படி கலந்து வைப்போம் அதே மாதிரி கலந்துக்கணும். கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இந்த அளவு மாவு கலந்துக்கோங்க. இப்போ இது எப்படி இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். நைட்டே மாவு ஊற வச்சாச்சுல, இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஆப்போ சோடா சேர்க்குறதுனா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் ஆப்போ சோடாலாம் எதுவும் சேர்க்கலை. நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மினி இட்லி தான் ஊற்றுறேன். மினி இட்லியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த தட்டு. இட்லி அண்டலை வச்சுட்டேன், மூடி வச்சுட்டேன், வேகட்டும். ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இட்லி வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் துணி போட்டு தான் இட்லி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டானே இட்லி ப்ரீமிக்ஸில் செஞ்ச இட்லி ரெடி. அதுங்க எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இட்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் ஊற்றிக்கலாம், சட்னி. இப்போ இதுக்கு மேலே நெய். ஃபஸ்ட்டு இட்லி பிச்சு பார்த்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம், டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சாம்பார் சட்னி சூப்பராக இருக்குது. இட்லியும் பாருங்கள், நல்லா விளையாடுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லி மட்டும் கிடையாது, தோசை, குழி பணியாரம் எல்லாமே நம்ம செய்யலாம். இட்லி மாவு ப்ரீமிக்ஸ் நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல.